இவர் ஏஆர் ரஹ்மானே ரீப்ளேஸ் பண்ணனால, ஏஆர் ரஹ்மான் ஸ்கூல்ல தான் இவர் படிச்சாரு. அங்கிருந்து ரீப்ளேஸ் பண்ணனால நான் திருப்பியும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போலாம்னு நினைக்கிறேன். 30-35 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா இதே மாதிரிதான் ஒருத்தர் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தார் இளையராஜா அவர்கள். அவருக்கு பேரலா அவரோட ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணவர், இளையராஜா கூட ஒர்க் பண்ணவர் ஏஆர் ரஹ்மான் தனியா வந்து படம் பண்றாங்க. இப்போ வந்து ஏஆர் ரஹ்மானோட ஃபர்ஸ்ட் படமே ஹிட் ஆகுது, நல்லா வருது. அங்க அந்த பாட்டுலாம் நல்லா வருது, நல்லா இருக்கு, கேட்கறது நல்லா இருக்கு. அது புது வகையான சவுண்டிங்கே புதுசா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா இருக்கும். நான் நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் நம்ம கம்பேரிசன்ல சொல்லியிருப்பாங்க, இளையராஜா அவர்களது வந்து ஏன்னா அன்னைக்கு இருக்க டெக்னாலஜில அவர் கொஞ்சம் பழமையான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாரு. அதனால அந்த ஒரு ரீல் ஓடுற சத்தம் மாதிரி ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒண்ணு கேட்கும். இப்பெல்லாம் அது கொஞ்சம் ரீமாஸ்டர் பண்ணி 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 கொண்டு வந்துட்டாங்க. பட் அன்னைக்கு இருக்கிறதுல ஒரு 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 வகையான ஒரு சவுண்ட் கம்மியா இருக்கும், ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்காது. அன்னைக்கு எக்ஸாக்டா அன்னைக்கு இருக்க பாடலை போய் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரீமாஸ்டர் பண்ணதான் நம்ம கேட்கிறோம், இன்னைக்கு அது தெரியாது. அன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா பழைய பாடல மேபி வீடியோ சாங்ஸ் ஏதாவது இருந்தா கேட்டு பாருங்க, மேபி அதுல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். ஏஆர் ரஹ்மானுக்கு புது சவுண்டிங் அந்த ஃபீல் பண்ணது காரணமே அந்த கிளாரிட்டி தான், அந்த வாய்ஸ்ல இருக்க கிளாரிட்டி, அந்த மியூசிக்ல இருக்க கிளாரிட்டி, அதை தான் கொண்டு வந்து. சோ வந்து அந்த ஜெனரேஷன் ஷிஃப்ட நிறைய பேரால தாங்க முடியல. அன்னைக்கு இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள், ரொம்ப வருஷத்துக்கு அந்த பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இளையராஜா வர்சஸ் ஏஆர் ரஹ்மான்றது என்னைக்குமே ஒரு எவர்கிரீன் டாபிக்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது சண்டை போட்டவங்களா இன்னைக்கு கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாங்க, அதனால பெரிய லெவல் ஆஃப் சண்டை இல்ல. இன்னைக்கு எல்லார் பாட்டுமே கேட்கறாங்க.